அறுப்பு காலம் வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீங்க வளர விடுங்க. வளர்ந்து வரட்டும், எப்படி வேணாலும் வளர்ந்து வரட்டும். போலியான தீர்க்கதரிசி, எல்லா கள்ள போதக எல்லாம் வளர்ந்து வரட்டும். உண்மையான மேய்ப்பன் வளர்ந்து வரட்டும், உண்மையான பாஸ்டர் வளர்ந்து வரட்டும், கள்ள தீர்க்கதரிசி வளர்ந்து வரட்டும், கள்ள போதகன் எழும்பி வரட்டும். யாரு வேணாலும் எழும்பி வளர்ந்து வரட்டும். நீங்க நிறைய பேர் இன்னைக்கு எழும்பி இருக்கிறோம். கிறிஸ்துங்கிற பேரை சொல்லி, சத்தியங்கிற பேரை சொல்லி, சபைங்கிற பேரை சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு எழும்புறாங்க. மாத்து பிரசங்கம், தங்களுக்கென்று பிரசங்கம், தமக்கென்று பிரசங்கம், தன் குடும்பத்துக்கென்று பிரசங்கம், தன்னுடைய வளர்ச்சிக்கென்று பிரசங்கம், தன்னுடைய தேவைக்கென்று ஒரு பிரசங்கம், தன்னுடைய காணிக்கைக்கென்று ஒரு பிரசங்கம், தம்முடைய பொருளாதாரத்துக்கென்று பிரசங்கம். நிறைய பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்துல வளராமல் ஒரு குரூப் இருக்கு, ஆவிக்குரிய காரியத்துல வளராமல் இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. எல்லாரையும் வளர விடுங்க, எல்லாம் வளர்ந்து வரட்டும். பொய்யான பாஸ்டர் வளர்ந்து வரட்டும், பொய்யான தீர்க்கதரிசி வளர்ந்து வரட்டும், எல்லாம் வளர்ந்து வரட்டும். உண்மையான மேய்ப்பன் வரட்டும், உண்மையான தீர்க்கதரிசி வரட்டும், உண்மையான அப்போஸ்தலன் வரட்டும், உண்மையான போதகன் வரட்டும். எல்லாரையும் வளர விடுங்க. ஆனா வளர்ந்து வரட்டும். என்ன தெரியுதுனாரு, கடைசி காலத்துல அறுப்பு காலம்ங்கிறது ஒரு நேரம் வரும். ஆமே, அறுப்பு காலம்ங்கிற ஒரு நேரம் வரும். நீங்க நம்ம சபையில விசுவாசிகள் மத்தியிலையும் சொல்றேன், விசுவாசிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. வளர்ந்து வரட்டும். ஜெபம் பண்ணாதது வளர்ந்து வரட்டும், ஜெபம் பண்றதும் வளர்ந்து வரட்டும். ஆண்டவரை தேடுறதும் வளர்ந்து வரட்டும், ஆண்டவர் தேடாததும் வளர்ந்து வரட்டும். ஆண்டவரை மதிக்கிறது, ரெஸ்பான்ஸ் பண்றதும் வளர்ந்து வரட்டும். ஆண்டவரை மதிக்காததும் கீழ்ப்படியாததும் வளர்ந்து வரட்டும். ரெண்டு குரூப் வளர்ந்து வரட்டும். ஆனா ரெண்டு குரூப் வளர்ந்து வந்தாலும் ஒரு நாள் அறுவடைங்கிற ஒரு நேரம் வருது, அறுக்கிற ஒரு காலம் வருது. அப்ப அந்த அறுக்கிற காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, வசனத்துல வாசிங்க, அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோடு கூட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னார்.